ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசி கால யுத்தம் என்கிற தலைப்பின் கீழாக அநேகம் விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இது சாதாரணமான வகைப்பட்ட ஒரு யுத்தங்களைப் போல அல்ல. கடைசி கால யுத்தம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த யுத்தம் சரிவர நாம் சரியான ஆயத்த நிலைகளின் ஊடாக கடந்து போனால் யுத்தத்தினுடைய இறுதியிலே பூரணமான வெற்றியின் நிலைகளை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். மற்றபடி ஆயத்தமற்ற நிலைகளின் ஊடாக நாம் கடந்து போகிறது உண்டானால் கடைசி கால யுத்தத்திற்கு ஏற்ற இலக்கை அடைய உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், இந்த யுத்தங்களை பற்றியதான சகல செய்திகளையும் வெளிப்பாடுகளையும் நாம் சரியாக புரிந்து வைத்துக்கொண்டு அவைகளுக்கு ஏற்ற வண்ணமான ஆயத்த நிலைகளை நாம் ஆசரிக்க துவங்கினால் இந்த கடைசி கால யுத்தத்திலே பரிபூர்ணமான ஜெயத்தின் நிலைகளை எட்ட நம்மால் ஆகும். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல யுத்தத்திலே பல விதமான ஆயத்தங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் நம்முடைய தியானத்திலே பார்க்கக்கூடிய நல்ல ஒரு ஆயத்தம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலும் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலும் வாசிக்க கேளுங்கள். 2 சாமுவேல் 3:1 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர அவர்கள் பலவீனப்பட்டு போனார்கள். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 10வது வசனம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். தாவீது நாளுக்கு நாள் தன்னுடைய வாழ்க்கையிலே விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல இந்த கர்த்தராகிய தேவனை நான் என்னோடு கூட வைத்துக் கொள்ள துவங்க ஆரம்பித்தால் யுத்தத்திலே பூர்ணமான வெற்றியை பெற முடியும். ஒன்று, யுத்தத்திலே நான் என்னுடைய எல்லைகளை விரிவாக்கவும் முடியும். யுத்தத்திலே பல திறப்பட்ட காரியங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் எல்லைகளை உருவாக்கும் அல்லது எல்லைகளை விரிவாக்கும் இந்த கடைசி கால யுத்தத்தை பற்றி ஆண்டவர் நம்மோடு கூட பேசக்கூடிய இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளின் அடிப்படையிலே கர்த்தராகிய தேவனை நான் என் வட்டிலே என் வசமாய் வைத்துக்கொள்ள ஆரம்பித்தால் என்னுடைய எல்லைகளை விரிவாக்கவும் சாத்தானின் எல்லைகளை குறுகி போக பண்ணவும் என்னால் ஆகும் என்று தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்ல ஆரம்பிக்கின்றார். இதற்கு முன்பதாக பல விஷயங்களை நம்முடைய தியானத்திலே பார்த்து கொண்டு வந்தோம். கர்த்தராகிய தேவனை என்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறை என்றால் என்ன என்கிறதை பற்றி தான பல விதமான விளக்கங்களை பார்த்தோம். கர்த்தருக்கு பிரியமுண்டாக நான் நடக்க வேண்டும் என்கிறதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு ஒரு புதிய விஷயத்தை நான் உங்களுக்கு கற்பித்து தரலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். இதை குறித்து வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், கர்த்தரோடு கூட நெருங்கின ஐக்கியம் கொள்ளக்கூடிய நிலையிலே ஆண்டவராகிய தேவனை என் வசமாய் நான் வைத்துக் கொள்ள முடியும். ஏனோக்கு என்கின்ற தேவனுடைய மனிதன் ஆண்டவரோடு கூட நெருங்கின ஐக்கியம் உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட ஆரம்பித்ததினாலே ஆண்டவராகிய தேவனை தன் வட்டிலே தன் வசமாய் வைத்துக் கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தார். எல்லா விதமான ஜனங்களுக்கு முன்பதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறதை போல ஏனோக்கு ஆண்டவராகிய கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்திலேயே கர்த்தராகிய தேவன் அவனை எடுத்துக்கொண்டு போனார் என்கின்ற வேத சத்திய எழுத்துக்களை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது போல இந்த பரஸ்பரமான ஐக்கிய நிலை, கர்த்தரோடு கூட இணைந்து வாழக்கூடிய இந்த நிலையினாலே ஆண்டவராகிய தேவனை நம் வசமாக வைத்துக்கொள்ள நம்மால் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஒளியிலே நடக்கக்கூடிய நடக்கை என்றால் என்ன? சில விஷயங்களை, சில விளக்கங்களை ஆழமான விஷயமாக நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். முதலாவது காரியமாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. தானியேல் 12:3 நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். ஞானவான்கள்
ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், ஆகாய மண்டலத்திலே காணப்படக்கூடிய ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், அநேகரை நீதிக்கு உட்படுத்தக்கூடியவர்கள், நட்சத்திரங்களைப் போலவும், நட்சத்திரங்களைப் போலவும், என்றென்றைக்கும் உள்ள, என்றென்றைக்கும் உள்ள, சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். சதா காலங்களிலும் அவர்கள் பிரகாசிப்பார்கள். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல ஞானத்தில் நிறைந்த வாழ்க்கையினாலே ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திலே காணப்படும் வெளிச்சத்தை போன்ற வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாற்றப்பட முடியும். வசனம் என்ன சொல்கிறது? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்திலே காணப்படக்கூடிய ஒளியைப் போல பிரகாசிப்பார்கள். நீங்களும் நானும் ஒளியிலே நடந்தால் ஆண்டவராகிய தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டவர்களாய் காணப்பட முடியும். கர்த்தருடைய வசனம் அதைத்தான் நமக்கு சொல்கிறது. ஒளியின் வாழ்க்கை என்கிறது எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது? ஞானம் நிறைந்தவன் வெளிச்சத்தின் பிள்ளையாய் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகின்றான். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்திலே காணப்படக்கூடிய ஒளிக்கு சமானமாய் காணப்படுவார்கள் என்கின்ற வேத வாக்கியத்தின் அடிப்படையின் ஊடாக நீங்களும் நானும் தியானிக்கிறது உண்டானால் அவருடைய வசனம் சொல்கிறது, ஆண்டவராகிய தேவனுக்குரிய ஞானத்தினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்திலே சகலவிதமான மக்களுக்கு முன்பதாக வேறு பிரிக்கப்பட்ட வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஞானம் என்கிறது பல திறப்பட்ட காரியங்களிலே உங்களுக்கும் எனக்கும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஞானத்தின் சில காரியங்களை நான் உங்களுக்கு கற்பித்து தரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவது காரியமாக இந்த ஞானம் எந்தெந்த காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று ஆண்டவராக தேவன் எதிர்பார்க்கின்றார். வேத புஸ்தகத்தை வாசிக்க கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:18 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். இதிலே ஞானம் விளங்கும், இதிலே ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் இலக்கத்தை, அந்த மிருகத்தினுடைய இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன், புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது, அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம், அதனுடைய இலக்கம் 666. 666. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, சாத்தானுடைய ஆழ்ந்த தந்திரங்களை அறியக்கூடிய ஞானம். ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு விஷயங்களையும் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்திலே சொல்லிக்கொண்டே வர ஆரம்பிக்கின்றார். ஒவ்வொரு காரியத்தினுடைய அடிப்படையிலே இந்த மிருகம் எப்படி வரப்போகிறது, இது என்னென்ன விதமான காரியங்களை உருவாக்க போகிறது, எத்தனை விதமான சுரூபங்களை உருவாக்க போகிறது, இது தன்னை வழிபடாதிருக்கக்கூடிய மக்களை எப்படியெல்லாம் கொலை பண்ண போகிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி பேசிக்கொண்டு வரக்கூடிய கர்த்தர் இறுதியாக தன்னுடைய வார்த்தையினுடைய செய்தியை இப்படியாய் முடிக்கின்றார். அதிலே அவர் சொல்லுகின்றார், ஞானமுள்ளவன் எவனும் இந்த மிருகத்தினுடைய இலக்கத்தை கணக்கு பார்க்க கடவன், புத்தி உள்ளவன் எவனும் இந்த மிருகத்தினுடைய இலக்கத்தை கணக்கு பார்க்க கடவன். ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஞானம் நிறைந்த ஒரு மனிதனால் தான் சாத்தானுடைய ஆழ்ந்த தந்திரமான காரியங்களை அறிந்து கொள்ள அவனால் முடிகிறது. இந்த சாத்தான் என்று அழைக்கப்படக்கூடியவன், இவனுக்கு பெயர் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி பழைய பாம்பு. பழைய பாம்புனா என்ன அர்த்தம்? ஆரம்ப நாட்களிலே ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே எல்லா மனுக்குலத்தின் தன்மைகளை ஆழமாய் அறிந்தவன். யாரை எந்த விதத்தில் வஞ்சிக்க வேண்டும், எப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய கால்களை தடுமாற பண்ண வேண்டும், எப்படியெல்லாம் பேசினால் அவன் ஆவிக்குரிய நிலைகளை மெய்யாகவே மறந்து விழுந்து போக ஆரம்பித்து விடுவான். சாத்தான் எல்லா நுணுக்கமான காரியங்களின் ஆழ்ந்த காரியங்களை அறியக்கூடியவனாய் இருக்கின்றான். இவனுடைய தந்திரங்களை நீங்களும் நானும் விளங்கிக் கொண்டால் மட்டும்தான் இந்த சாத்தானுடைய சகல விதமான சதி நாச மோசங்களிலே நின்று நீங்களும் நானும் விடுவிக்கப்பட முடியும். மற்றபடி நெடுக போய் நீங்களும் நானும் மாட்டிக்கொள்ளுவோம். உங்களுக்கும் எனக்கும் தெரியாத விதத்திலே இந்த சாத்தானுடைய வஞ்சகம் மறைவாக நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்காக எந்த இடத்தில் நான் தவறினேன், எந்த இடத்தில் நான் விழுந்து போனேன், நான் என்னை நிதானிக்க முடியாத அளவிற்கு நான் விழுந்த அந்த விழுகையை கூட அறிய முடியாத நிலைகளை இந்த பொல்லாத சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கின்றான். பொல்லாத சாத்தானுடைய முக்கியமான பணி என்ன? நம்முடைய கண்களுக்கு மயக்கத்தை உருவாக்கி வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்களை தந்திரமாய் பிரவேசிக்க செய்ய ஆரம்பித்து விடுகின்றான். இவைகளை ஒரு மனிதன் துலாம்பரமாய் தன்னுடைய கண்களினால் தெளிவாய் அறிய ஆரம்பித்தால் ஒழிய இந்த சாத்தானுடைய தந்திரங்களை அவனாலும் எந்த மனிதனாலும் இனம் காண முடிகிறது இல்லை. மறைவிடத்திலே நின்று பதுங்கி நின்று அநேக விதமான மக்களுக்கு விரோதமான மரண குழிகளை அவன் அறியாமலே வெட்டி அவனை வீழ்த்தக்கூடிய விஷயங்களிலே தந்திரவாதியாய் காணப்படக்கூடிய சாத்தான்.
இந்த தந்திரவாதியினுடைய தந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுக்கும் எனக்கும் விசேஷமான ஞானம் தேவைப்பட ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவை வஞ்சிக்க வந்த அந்த பொல்லாத பிசாசு இயேசுவை எப்படி வஞ்சிக்கலாம் என்று சொல்லி யோசித்து பார்க்க ஆரம்பித்தான் பிசாசு. முதல் காரியமாய் இயேசுவோடு கூட முகமுகமாய் பேசின அந்த பிசாசு சொல்லுகின்றார், இந்த கல்லுகள் எல்லாவற்றையும் அப்பங்களாகும்படி செய்யும். இப்படி பல விதமான விஷயங்களை தந்திரங்களின் அடிப்படையிலே சாத்தான் பேச ஆரம்பித்த பொழுது இயேசு அவனை எதிர்த்து நிற்க ஆரம்பித்து விட்டார். இயேசு அவனை ஓட துரத்த ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது சாத்தான் யோசித்தான், நேரடியாய் வர ஆரம்பித்தார். இயேசு என்னை இனம் கண்டு கொள்ளுகின்றார், அவரோடு கூட நான் நேருக்கு பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் அவர் என்னுடைய காரியங்களை இனம் காணக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். மறைவாக எப்படி நான் அவரை வஞ்சிக்க முடியும்? பேதுரு என்கின்ற மனிதனின் மூலம் பிசாசு பிரவேசிக்க ஆரம்பிக்கின்றார். அவன் அந்த பேதுரு என்கின்ற மனிதனை சாத்தான் பயன்படுத்தி இயேசுவை கடிந்து கொள்ளக்கூடிய அளவிற்காய், எருசலேமுக்கு நாம் போகின்றோம், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கப்படக்கூடிய வேளை வருகிறது. இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே அந்த பேதுரு என்கின்ற மனிதனின் மூலமே சாத்தான் பேசி அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, இது உமக்கு சம்பவிக்க கூடாது, இது உமக்கு நடைபெறக்கூடாது. இயேசு என்ன யோசிச்சிருக்கணும்? ஐயோ, என் மேல எவ்வளவு பக்தி நிறைந்த ஒரு சீஷன், என் மேல எத்தனை தூரம் ஆழ்ந்த அன்பு நிறைந்த ஒரு சீஷன் யோசிச்சிருக்கணும். ஆனால் இயேசு அவனை பார்த்த மாத்திரத்திலே கடிந்து கொள்ள ஆரம்பித்தார். பின்னாக போ சாத்தானே, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்கிறாய். பேசுகிறது பேதுரு அல்ல, பிசாசு பேசுகிறான் என்கிறதை கர்த்தராகிய தேவன் தெளிவாக அறிய ஆரம்பித்ததினாலே இயேசுனுடைய வாழ்க்கையை இந்த வஞ்சகம் தாண்டி போக துவங்க ஆரம்பித்து விட்டது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே ஞானமற்ற நிலை வர ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தானால் எளிதாக நீங்களும் நானும் வஞ்சிக்கப்பட ஆரம்பிச்சிருவோம். எந்த நேரத்தில் எந்த காரியங்களின் மூலமாய் வந்தால் இந்த மனிதனை பலவீனப்படுத்த முடியும், எந்த நேரத்தில் எந்த காரியத்தின் ஊடாக கடந்து வந்தால் இந்த மனிதனுடைய காரியங்கள் யாவற்றையும் அழித்து ஒழிக்க முடியும். சாத்தான் ஒவ்வொரு நிலைகளையும் ஒவ்வொரு மனிதனுடைய தன்மைகளையும் ஆழமாய் பார்க்க ஆரம்பிக்கின்றான். எவனையோ பார்க்கின்றான் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அவன் உங்கள் மேலும் என் மேலும் கண்களை வைத்திருக்கிறார் என்பதை அறிய முடியாத நிலைகளை சாத்தான் உருவாக்க ஆரம்பித்து விடுகின்றான். அப்ப இதுக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசேஷமான ஞானத்தின் அபிஷேகம் தேவைப்படுகிறது. எதை நோக்கி காய்களை நகர்த்துகிறான் சாத்தான்? ஒட்டுமொத்த கூட்டமாக நாம் வென்று கொண்டிருக்கிறோம். யார் மேல அந்த சாத்தான் குறி வைக்கிறான் நமக்கு தெரியாது. இந்த நேஷனல் ஜியோகிராபிக்கல் சேனல் என்கின்ற சேனலை மாதிரி சில சேனல்களை பார்க்கிறது உண்டானால் அதில் இந்த விலங்குகள் அநேகம் விதமான இந்த மான்களை போன்ற விலங்குகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இவைகளை குறிவைத்து புலிகளோ சிங்கங்களோ தாக்கக்கூடிய நேரத்தில் கூட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சிங்கம் யாரை குறிவைக்கிறது முதல்ல தெரியாது. இந்த மான்கள் எல்லாம் அங்கும் சிதறி ஓடக்கூடிய நேரத்தில் ஒரு மானை குறிவைத்து தாக்கக்கூடிய அந்த சிங்கம் அந்த மானை விடாமல் துரத்தி கொண்டு போய் அடித்துக் கொள்ளுகிறதை போல கூட்டமாய் இருக்கக்கூடிய நேரத்தில் யாரை சாத்தான் குறிவைக்கிறான் தெரியல. நம்ம நினைக்கிறோம் அவனை பார்த்து தான் செய்யறான், இவரை பார்த்து தான் செய்யறான். ஆனால் சாத்தான் அவனையும் அல்ல இவனையும் அல்ல, உன்னை நோக்கி குறிவைக்கிறான், உனக்கு தெரியல. இந்த ஞானத்தினுடைய தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுதுதான் சாத்தானுடைய தந்திரங்களை எளிதாக உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. சாத்தானுடைய தந்திரங்கள் என்றால் என்ன? சில விதமான காரியங்களை நான் நம்முடைய வாழ்க்கையிலே தியானிக்க வேண்டியது அவசியம். முதலாவது தந்திரத்தை பாருங்க. யோசுவாவின் புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோசுவா 9வது அதிகாரம் 4வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அந்த வாக்கியம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஒரு தந்திரமான யோசனை பண்ணி, ஒரு தந்திரமான யோசனையை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து, தங்களை ஸ்தானாபதிகளைப் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் தலைகளிலே இரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து, தங்களுடைய கழுதைகளின் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு தங்களுடைய கால்களிலே தரித்துக் கொண்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். பழைய வஸ்திரங்களை அவர்கள் உடுத்திக் கொண்டார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசிகள் தான் இந்த யோசுவாவுடைய தலைமையில யுத்தத்தின் ஊடாக கடந்து போறாங்க. யுத்தத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் எத்தனையோ ஜனங்களை ஜாதிகளை யோசுவாவுடைய தலைமையிலே கர்த்தராகிய தேவன் நிர்மூலமாக்கக்கூடிய அந்த செய்திகளை கேள்விப்படக்கூடிய அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாதிகளாய் காணப்படக்கூடிய ஏவியர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஜாதி இவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? ஒரு பெரிய ஒரு யோசனை ஒன்றை பண்றாங்க. இந்த யோசுவாவை வஞ்சிக்க வேண்டும்,
இந்த யோசுவாவை விடுகிறது உண்டானால் அவன் நம்மை கொன்று போட ஆரம்பிச்சிருவான். நம்முடைய எல்லா விதமான வம்சங்கள் யாவற்றையும், வம்சாவளிகள் யாவற்றையும் அழித்து போட ஆரம்பித்து விடுவான். ஆகவே தந்திரமான யோசனை ஒன்றை நாம் செய்து என்ன செய்ய வேண்டும்? வற்றல அநேகம் விதமான கிழிந்து போயிருக்கக்கூடிய திராட்சரச பைகளையும் துருத்திகளையும் எடுத்துக்கொண்டு பீரலும் பொத்தலுமாக காணப்படக்கூடிய அநேகம் விதமான வஸ்திரங்களை போட்டுக்கொண்டு தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய ஸ்தானாபதிகளைப் போல தங்களை காண்பித்து யோசுவா கூட அவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. பேசக்கூடிய அந்த வார்த்தையில் யோசுவா கொஞ்சம் அப்படி பேசிட்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த வசனத்தில் அந்த பகுதியை கொஞ்சம் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வந்து வாசிச்சு பாருங்க. அதனுடைய பகுதியில் என்ன போட்டிருக்கும் பாருங்க. கூட இருக்கக்கூடிய யோசுவாவுக்கு கீழாக அடங்கி இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் பேசி கொடுக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய கரங்களிலே வைத்திருக்கக்கூடிய பூசணம் பூத்து போயிருக்கக்கூடிய அப்பங்களிலே கொஞ்சத்தையும் திராட்சரசத்திலே கொஞ்சத்தையும் தங்கள் வசமாய் வாங்கி கொள்ள ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா அர்த்தம், அவர்களோடு கூட இவர்கள் உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ள துவங்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு மனதை மயக்கக்கூடிய அளவிற்கு இந்த யோசுவாவையும் அவனோடு கூட இருக்கக்கூடிய மக்களையும் வஞ்சிக்கும்படிக்காய் பேச துவங்க ஆரம்பிச்சாங்க. சாத்தான் செய்யக்கூடிய வஞ்சகம் எப்படி? நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி சில நேரங்களில் சாத்தான் எதிர்த்து வருகிறதை பார்க்க முடியும். மோதி அடிக்கக்கூடிய வெள்ளத்தை போல, மகாபெரிய மலையை போல, மலைகளை பேர்க்கக்கூடிய மகாபெரிய காற்றுக்களை போல, மகாபெரிய வல்லமையோடு கூட சாத்தான் எதிர்த்து வருகிறதை பார்க்க முடியும். நீங்களும் தைரியம் கொண்டு வீறு கொண்டு எழக்கூடிய நேரத்தில் அப்படி வரக்கூடிய பிசாசு போத்துன்னு காலில் விழ ஆரம்பிச்சிருவோம். காலில் விழுந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் நயமாய் பேசி உங்கள் மனதை கரைய பண்ணி அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களையும் என்னையும் அவன் வஞ்சிக்க துவங்க ஆரம்பிச்சிருவான். இங்கதான் நமக்கு ஞானம் இருக்கணும். வரக்கூடியவன், எதிராளியாய் வரக்கூடியவன் திடீரென்று காலிலே வந்து விழுகிறானே, திடீரென்று எனக்கு சப்போர்ட்டிவாய் பேச ஆரம்பிக்கிறானே, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கு நான் உனக்கு உடன் பங்காளியாய் வருகிறேன் என்கிற வார்த்தையை பற்றி பேசுகிறானே, அவன் சத்துருடைய சேனையினுடைய எல்லா விதமான காரியங்களின் ஊடாக காணப்படக்கூடியவனே, அவன் எப்படி எனக்கு விரோதமாய் வராமல் எனக்கு பட்சமாய் வருகிறதன் காரணம் என்ன? இதை மனிதர்கள் உணர முடியாமல் உணரக்கூடிய நேரத்திற்கு முன்பதாகவே நம்முடைய மனதை தன்வசமாய் சாத்தான் ஈர்த்து கொள்ள ஆரம்பிக்கின்றான். இப்ப இந்த மக்கள் என்ன செய்யறாங்க? ஏவியர்கள் என்ன செய்யறாங்க பாருங்க. இவர்கள் அவர்களோடு கூட பேசி தங்கள் குடியிருப்புகளை இஸ்ரவேல் மக்களுக்குள் அமைத்துக் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஜனங்களும் அவங்கவுங்க கையில வச்சிருக்கக்கூடிய அநேகம் விதமான அந்த திராட்சை ரசங்களையும் திராட்சை பழங்களையும் அநேகம் விதமான அப்பங்களையும் அவர்கள் கையிலே இருந்து வாங்கி அந்த காரியங்கள் யாவற்றையும் உட்கொள்ள துவங்க ஆரம்பிச்சதில்லை. இவர்களோடு கூட அவர்கள் பேசி யோசுவா உடன்படிக்கை செய்து எங்கள் குடியிருப்புகளில் ஒன்றிலே போய் நீங்கள் நின்று கொள்ளுங்கள். வசனத்தில் என்ன போடுது தெரியுமா? இந்த ஜனங்களால் தான் பின் வரக்கூடிய சந்ததியிலே அநேகம் யுத்தங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தது. இவர்கள் அவர்களோடு கூட சம்பந்தம் கலந்து இவர்கள் அவர்களுக்குள் மெய்யாகவே கடந்து போக ஆரம்பித்ததினால்தான் யோசுவாவுடைய கீழாக காணப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான மக்களுடைய மனதிலே தேவனுக்கு விரோதமான செயல்கள் உருவாக்கப்பட்டதின் காரணம் இந்த ஜனங்களுடைய அநேகம் விதமான பாவ செயல்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. அப்ப வசனத்துல ஆண்டவர் எதை நம்மோடு கூட பேசி வலியுறுத்தும்படி வருகின்றார்? சாத்தானுடைய தந்திரங்களை நீங்களும் நானும் ஆழமாய் புரியணும். அவன் என்ன காரியத்திற்காய் வருகின்றான், என்ன விஷயத்தை செய்யும்படிக்காய் வருகின்றான். நம்ம நினைக்கிறது மாதிரி சாத்தான் வரக்கூடிய சாத்தான் இதைத்தான் தொடுவார் என்று சொல்லி நீங்களும் நானும் யோசிச்சிருப்போம். அவன் அதை தொட மாட்டான். வேறு ஏதோ ஒரு காரியங்களை உங்களுக்கு விரோதமாக காணப்படக்கூடிய நிலைகளை தூண்டுவித்து அந்த காரியங்களை விட்டு கடந்து போகிறதை பார்க்க முடியும். எந்த மாதிரியாய் வருகின்றான், என்ன ரூபத்திலே வருகின்றான், நீங்களும் நானும் இனம் காண வேண்டியது அவசியம். இந்த சம்பவத்தில் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசுவாவுக்கு விரோதமாக யுத்ததாரிகளாக அந்த ஜனங்கள் எல்லாம் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. யுத்தம் செய்யக்கூடிய மக்களை போல ஆயுதங்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களா எல்லா விதமான தங்களுடைய படைகளை திரட்டி வர ஆரம்பிக்கிறது உண்டானால் யோசுவாவும் அவங்க கூட இருக்கக்கூடிய மக்களும் அவர்களை அடிச்சிருப்பாங்க, வீழ்த்திருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க, தந்திரமாக இவங்களை சண்டை போட்டால் ஜெயிக்க முடியாது, ஆனால் இவர்களை சமாதான உடன்படிக்கை பண்ணி இவர்களை நம்பசமாய் மாற்ற முடியும். எப்படி தந்திரம் பாருங்க. சாத்தான் என்ன மாதிரியான காரியங்களை உருவாக்குகிறான்? நேரடி தாக்குதல்களை உருவாக்கக்கூடிய சாத்தான் ஒருவேளை நேருக்கு நேராக வருகிறது உண்டானால் எங்கே தோற்று போய் விடுவோமோ என்று சொல்லி யோசிக்கக்கூடிய பிசாசு மறைவிலே நின்று உங்கள் மனதை தன் வசமாய் ஈர்க்கக்கூடிய காரியங்களை உருவாக்க ஆரம்பித்து விடுகின்றான். ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்திலே ஞானம் உள்ளவர்களாய் சாத்தானின் தந்திரங்களை மெய்யாகவே ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சாத்தானின் தந்திரங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு விதமான தன்மைகளிலும் கூட அவன் யாரை குறி வைக்கின்றான், யாரை தாக்கப் போகின்றான், அங்க வைக்கிற மாதிரி அந்த குறிக்குரிய காரியங்களை வைக்க ஆரம்பித்தாலும் அவன் அங்கே குறிகளை வைக்காமல் உங்களுடைய மார்பை நோக்கி வைக்கிறான் என்பதை நீங்களும் நானும் ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம்.
கூட்டங்களை சிதற பண்ணுகிறான்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் கூட்டங்களை அல்ல, தலைமை போதகனை வெட்டினால் கூட்டங்கள் தானாய் சிதறிவிடும். சாத்தானுக்கு தெரியும். ஆகவே எந்தெந்த காய்களை நகர்த்தினால் இந்த ஊழியங்களை நிறுத்த முடியும், எந்தெந்த காய்களை நகர்த்தினால் இந்த ஆவிக்குரிய மனிதனுடைய பிரமாணங்களை ஒன்றுமில்லாமல் அழியப்பட முடியும், அவனுடைய தந்திரங்களை நீங்களும் நானும் ஆழமாய் விளங்கி கொள்ள வேண்டியது அவசியம். அவங்க கூட சம்பந்தம் கலக்க ஆரம்பித்ததுனால என்ன விஷயம் நடக்க ஆரம்பித்தது? அவர்களுடைய கண்களுக்கு விலாக்களுக்கும் முள்ளுகளும் கூறுகளுமாய் காணப்பட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு நாளிலும் இவர்களின் நிமித்தமாக இஸ்ரவேல் மக்களுடைய நிலைகள் தாழ்த்தப்பட்டு போகக்கூடிய அந்த நிலைகளை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இரண்டாவது காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் நிதானமாய் நீங்கள் வாசிக்க வேண்டும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3 முதல் 11 வரை கொஞ்சம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 3 முதல் 11 வரை வாசிக்க கேளுங்கள். என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாய் இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கை உள்ளவனாய் இருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கம் அடையாதபடிக்கு. எப்படி? என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கம் அடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். அதை நான் உங்களுக்கு எழுதினேன். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல், நீங்கள் துக்கப்படக்கூடிய அளவிற்காக நான் எழுதாமல், உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். அதிக கண்ணீரோடே நான் உங்களுக்கு எழுதினேன். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மட்டுமல்ல ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்களிருந்து அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். அங்க அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த துக்கம் உண்டாக்கினவன் ஒருவாறு எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் துக்கத்தை உருவாக்கிட்டான். இவன் வந்ததுனால இத்தனை பெரிய பாடு, இத்தனை பெரிய துக்கம், எல்லாருடைய மனமும் உடைந்து போகக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய சம்பவங்களை அவன் ஏற்படுத்தி விட்டான். இப்ப அவர் என்ன சொல்லுகின்றார்? அவன் தன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் பட்ட கஷ்டமே போதும். தொடர்ந்து வாசிங்க. ஆதலால் அவன் அதிகமான துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். எப்படி சொல்றாரு பாருங்க. இப்ப நம்ம ஐக்கியத்தில் யாராச்சும் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து நம்முடைய ஐக்கியத்தில் ஒரு பெரிய கஷ்டத்தை உருவாக்கிட்டாங்கன்னா பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் அவனை பரம விரோதியாய் பார்க்கிறத பார்க்க முடியும். இவன் நிமித்தமாகத்தான் இந்த ஊழியத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய கஷ்டம், இவ்வளவு பெரிய உபத்திரவம், எத்தனை அவமானம், எத்தனை வேதனை. பாஸ்டரை போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. இந்த சபையே கலைக்கப்படக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை. ஆகவே இவனோடு கூட எவ்வளவேனும் பேசக்கூடாது, இவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தொலைத்து போட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலை எல்லாருடைய மனதிலும் தோன்றுகிறது. இயல்பு, எல்லாருக்கும் அது வரத்தான் ஆரம்பிக்கும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறார், இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க அவனை கண்டும் காணாமல் தூக்கி எரிந்திருக்கக்கூடிய நிலையே அவனுக்கு போதும், அந்த தண்டனையை போதும், இனியும் அந்த தண்டனையை தொடராமல். எப்படி சொல்றாரு? இனியும் அந்த காரியங்களை தொடராமல் அவனை நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். சாத்தானுடைய 2வது தந்திரம் என்ன அப்படின்னா, நிரந்தரமான பிரிவை உருவாக்க வேண்டும் என்கிறது தான் சாத்தானுடைய முக்கியமான விருப்பம். எங்கேயாச்சும் ஒருத்தர் விழுந்து போயிட்டானா அவனை நான் தூக்கி விடக்கூடாது, போட்டு அப்படி ஒண்ணும் இல்லாமல் தொலைஞ்சு போட்டு நாசமா போகட்டும். இந்த நிலைகளை இந்த கடைசி நாட்களில் பொல்லாத பிசாசு மனுஷனுடைய மனதிலே உருவாக்க ஆரம்பிக்கின்றார். அந்த வசனத்தில் என்ன ஒரு காரியத்தை சொல்கின்றார்? துக்கம் உண்டாக்கினவன் எனக்கும் சபையார் அத்தனை பேருக்கும் துக்கத்தை உண்டாக்கினான். அந்த மனுஷனுடைய ஒவ்வொரு கிரியைகளின் நிமித்தம் சபையே துக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தது. நானும் என்னுடைய மனதிலே ஒவ்வொரு நாளும் அவன் நிமித்தம் அழ ஆரம்பிச்சேன், வேதனைப்பட்ட இருதயம் நொறுக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தது. எத்தனை பாடுகள் அவன் வழியாய் இந்த சபைக்குள் வந்தது, எத்தனை வேதனைகள், எத்தனை அவமானங்களை இந்த மனிதனின் மூலம் நாம் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இனி அவனை ஒரு சாத்தானை போல, சத்ருவை போல நினைவிலே வைத்து அவனோடு கூட எவ்வளவும் சம்பந்தம் கலக்கவே கூடாது என்று சொல்லி
தூக்கி எறியக்கூடிய அந்த நிலைகளிலே பவுல் சொல்லுகின்றான், அவனுக்கு இவ்வளவு நாள் நீங்க கொடுத்த தண்டனையே போதும், இனியும் அந்த தண்டனையிலே துக்கத்திலே அவன் அவிழ்ந்து போகாதபடி. எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தை கொஞ்சம் திரும்ப ஒரு தடவை வாசிங்க. ஆதலால் அவன் அதிக துக்கத்தில், அவன் அதிகமான துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு. எப்படி? அவன் சத்துரு, அவனையும் அந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன சொல்கின்றார், அதிகமான துக்கத்திலே அவன் அமிழ்ந்து போகாதபடி நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். எப்படிங்க செய்ய முடியும்? அவன் துக்கத்தை உருவாக்கினவன், பாடுகளை உருவாக்கினவன். சாத்தான் கொண்டு வரக்கூடிய தந்திரம் என்ன? அவன் நிரந்தரமாய் நம்முடைய ஐக்கியத்தோடு போயிடட்டும், அவன் ஒண்ணுமில்லாம போயிடட்டும், விழுந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணுமில்லாம போனாலும் பரவாயில்ல, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாமல் தொலைந்து போனா கூட பரவாயில்ல, இனி அவனுடைய முகத்திலே கூட விழிக்க மாட்டேன். ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் துக்கத்திலே அவிழ்ந்து போய்விடக் கூடாது. அவனுக்கு நீங்கள் போய் ஆறுதலை சொல்லுங்கள். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? சாத்தானுக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்திற்கும் என்ன விஷயம்? ஞானமாய் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். என்ன ஞானம் விளங்கிக் கொள்ள வேண்டும்? சாத்தான் இங்கதான் அநேகம் காய்களை நகர்த்த துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். இவன் திரும்ப ஒரு முறை நம்முடைய ஐக்கியத்திற்குள்ளாக வருகிறது உண்டானால் மறுபடியும் பிரச்சனையை தந்துடுவான், மறுபடியும் வேதனை தந்துடுவான், உபத்திரவத்தை தந்து ஆரம்பித்து விடுவான். ஆகவே இவனை ஒட்டு மொத்தமாய் நம்முடைய ஐக்கியத்திலே நின்று அப்படி தூக்கி எறிந்து விடுங்கள். அவன் கூட எவ்வளவு பேரும் யாரும் பேசக்கூடாது, சம்பந்தங்களை கூடாது. இது சாத்தானுடைய தந்திரம். கர்த்தருடைய சித்தம் என்ன? அவன் துக்கத்திலே அமிழ்ந்து போகாமல் நீங்கள் அவனுக்கு ஆறுதலை தர வேண்டும். அது கர்த்தருடைய சித்தம். அதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு கடினமா இருக்கு பாருங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய திட்டமும் சாத்தானுடைய திட்டமும் இது நம்முடைய மாம்சத்தினுடைய அனுசரணைக்கு ஏற்றவண்ணமாய் இனி அவன் நம்முடைய ஐக்கியத்துக்குள்ளே வரவே கூடாது, அவன் முகத்தில் கூட விழிக்கவே கூடாது. இது மாம்சத்தின் அனுசரணை. இந்த விஷயத்துல தான் நீங்களும் நானும் ஞானமாய் அந்த காரியங்களை எடுக்க வேண்டியது அவசியம். புத்திசாலித்தனமாய் எது கர்த்தருடைய திட்டம், எது ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம், இவைகளை நீங்களும் நானும் சரியாக புரிய வேண்டும். எது சாத்தானுடைய திட்டம், எது சாத்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை மோசம் போக்கக்கூடிய அளவிற்காக நம்முடைய மனதிலே மெய்யாகவே உருவாக்கக்கூடிய காரியம் எது, இந்த விஷயங்களை நீங்களும் நானும் ஞானத்தினால் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்றார். பார்க்கும்போது ரெண்டு ஒரே மாதிரி, ரெண்டு விஷயம் சரியான ஒரு விஷயத்தை போல, கர்த்தராகிய தேவனுடைய திட்டத்தை காட்டிலும் சாத்தானுடைய திட்டம் சற்று கவர்ச்சிகரமாக இருக்கிறதை போல காணப்பட ஆரம்பித்தாலும் ஞானத்தினால் நீங்கள் இவைகளையும் அவைகளையும் ஆழமாய் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பாருங்க. இந்த சாத்தானுடைய தந்திரம், மூன்றாவது தந்திரம் என்ன அப்படின்னு பாருங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும், விபச்சார மயக்கத்தினால் நிறைந்தவைகளும், பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற, பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை, உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து, தந்திரமாய் அவர்கள் பிடித்து, பொருளாசைகளில் பழகின, பொருளாசைகளிலே பழகின, இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். கர்த்தருடைய வேதத்தில் மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கிறோம். சாத்தானுடைய தந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தானுடைய தந்திரம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த பொருளாசையின் நிலைகளை உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். இவர்கள் எல்லாரும் சாபத்தின் பிள்ளைகள். சாத்தானுக்கு தெரியும் பொருளாசை வந்தால் கர்த்தராகிய தேவனுடைய பிரியத்தை அவன் இழந்து போயிடுவான்னு சொல்லி பிசாசுக்கு தெரியும். ஆகவே இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய நிலைகளிலும் பொருளாசை என்கின்ற நிலைகளை பொல்லாத பிசாசு உருவாக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். நிறைய நேரங்களில் நிறைய ஆவிக்குரிய மக்களுடைய நிலைகள் என்று அழைக்கப்படக்கூடிய மக்களுடைய நிலைகளையே பாருங்கள். அவர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி கர்த்தர் என்ன ஒரு வார்த்தையை பேச ஆரம்பித்தார், நீங்கள் வழிக்கு பையை நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், வழிக்கு தேவையான பணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், உங்களுடைய கரங்களிலே ஒரே ஒரு தடியை மட்டும் நீங்கள் பிடித்துக்கொண்டு ஊழியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். உங்களுடைய தேவைகள் அந்தந்த இடத்திற்கு ஏற்ற தேவைகள் சந்திக்கப்பட ஆரம்பிச்சு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைகளை பாருங்கள். சொத்தினுடைய மதிப்பு, ஆஸ்தினுடைய மதிப்பு, அந்தஸ்தினுடைய மதிப்பு, லக்ஸூரியஸான ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய காரியங்களை காட்டிலும் உலகத்திலே காணப்படக்கூடிய அணுகுமுறைக்கு அநேகம் விதமான பொருளையும் பொன்னையும் ஆசைகளையும் செலவழிக்கக்கூடிய தன்மை, இவைகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாசை என்கின்ற நிலைகளை பொல்லாத பிசாசை இந்த காலங்களிலே உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். இயேசுவை பற்றி ஒரு கதை ஒன்றை நான் இவ்விதமாய் கேள்விப்பட ஆரம்பித்தேன். பைபிளில் சொல்லப்படாத இருக்கக்கூடிய ஒரு கதை. ஒரு தடவை இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஊழியத்தை முடித்து விட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய நேரத்தில்
ஒரு இடத்திலே ஒரு பெரிய ஒரு குழிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு பணப்பை ஒன்று அந்த 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 பூமியில் வந்து கிடக்குது. சீஷர்கள் உடனே பார்த்துட்டாங்க. அந்த சீஷர்கள் பார்த்துட்டு அந்த பையை ஓப்பன் பண்ணி பார்த்த பொழுது பார்த்தால் ஏராளமான தங்க நாணயங்கள் இருக்கக்கூடிய அந்த பை. உடனே இயேசுவிடத்தில் கொண்டு வந்து, ஆண்டவரே, இந்த பையை நாம் நம்முடைய ஊழியத்திற்கென்று வைத்துக் கொள்ளலாம். நமக்கு நிறைய தேவைகள் உண்டு, நிறைய பிரச்சனைகள் உண்டு. பணம் இல்லாததுனால் நிறைய ஊழியத்தை நம்மளால் செய்ய முடியல, நிறைய இடத்துக்கெல்லாம் போக முடியல. ஆகவே இந்த பணத்தை நாம் வைத்துக் கொள்ளலாம். இல்லை, இது தவறு. இந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. இது நிமித்தம் அநேகம் விதமான பிரச்சனை, அநேகம் விதமான கஷ்டங்கள் தேச அளவிலே, உலக அளவிலே ஒவ்வொரு மனிதனும் இந்த பணத்தை வைத்திருக்கக்கூடிய மனிதனுக்கு விரோதமாக உருவாக்கப்பட ஆரம்பிச்சு. கூட இருக்கக்கூடிய சிஷியர்களாக யோசிச்சாங்க, இந்த பணத்தினால என்ன பிரச்சனை வரப்போகுது? இவ்வளவு காசு, இவ்வளவு தொகை இருக்கிறது உள்ள அந்த காலத்தில் வந்து அந்த பொற்காசுன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய மதிப்பு வாய்ந்த அந்த செல்வம். இந்த செல்வம் வந்து இது நமக்கு ஒரு பொக்கிஷமாக, புதையலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இவைகளை பயன்படுத்தக்கூடாது? என்றாலும் நம்முடைய ஆண்டவராக தேவனை மீறி எந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியாதே. திரும்பி பார்த்துட்டு அந்த பொக்கிஷத்தை கீழே போட்டுட்டே போயிட்டாங்க. போயிட்டு அடுத்த அவங்க வந்து தங்க வேண்டிய அந்த ஊருக்கு போயிட்டாங்க. திரும்பி அடுத்த நாள் காலை அதே வழியிலே வரக்கூடிய நேரத்தில் 3 பேர் மரணம் அடைந்திருக்கிறதை, அந்த பைக்கு பக்கத்தில் 3 பேர் செத்து கிடக்கிறத அவருடைய கண்கள் பார்த்து சீஷர்களுக்கு ஆச்சரியம். என்ன ஆண்டவரே, நேற்று இந்த பை மாத்திரம் தான் கிடச்சி, இன்றைக்கி வந்து 3 பேர் செத்து போயிருக்கிறாங்களே. நான் தான் உங்களுக்கு சொன்னேனே, இந்த பொருள் ஆசை, பணம் ஆசை வருகிறது உண்டானால் இது மனுஷனுடைய ஜீவனை வாங்கி போடும் சொன்னேனே. இது எப்படி நடந்தது? என்ன காரியம் உருவாக்கப்பட்டது? நடந்த விஷயத்தை அவர்களோடு கூட ஆண்டவராகிய தேவன் பேச ஆரம்பித்தார். இது ஒரு கதை தான். அந்த ஒரு காரியத்தை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பித்தாராம். என்ன சொல்ல ஆரம்பித்தார்? அதுல 3 பேரும் வரக்கூடிய நேரத்தில் இந்த பணப்போய், அதாவது அவங்க வந்து அந்த 3 பேர் வந்து வழிப்போக்கர்கள் மட்டுமல்ல, அவர்கள் அநேக விதமான மக்களை அடித்து அந்த பொன்னையும் பொருளையும் பிடுங்கக்கூடிய 3 திருட்டு வாலிபர்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த பொன் இருக்கக்கூடிய இந்த பையை அவர்களுடைய கண்கள் பார்த்த மாத்திரத்தில் 3 பேர் நம்ம வந்து பங்கு பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் யோசிச்சாங்க. யோசிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய அங்கே அந்த ஒரே ஒரு வாலிபனை பார்த்து, அந்த கோஷ்டியில் 3 பேரில் ஒருத்தனை பார்த்து அவங்க சொன்னாங்க, இதில் இருக்கக்கூடிய காசை வைத்துக்கொண்டு 3 பேருக்கு நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. நீ வந்த பிறகு 3 பேரும் நமக்கு இந்த தொகையை நாம் வந்து ஷேராக நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்கிறதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. இவன் போய் சாப்பாடு வாங்கும்படிக்காய் பக்கத்து கிராமத்தில் போகக்கூடிய நேரத்தில் இந்த 3 பேரில் 2 பேர் மாத்திரம் தான் இங்கே இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் யோசிச்சாங்க, வரக்கூடிய அந்த மனுஷனை நம்ம கொன்று போடுகிறது உண்டானால் 3 ஷேராக பிரிக்கிறது காட்டு 2 ஷேராக பிரிக்கிறது ரொம்ப ஈஸி தானே. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். 3 ஷேராக பிரிக்கிறதுக்கு முன்பதாக 2 ஷேராக நம்ம வந்து பிரிச்சிடலாம். இந்த வாலிபன் வரக்கூடிய நேரத்தில் சாப்பாட்டை வாங்கி கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய தடியை வைத்து அவனை அடித்து கொன்றுவோம் என்று சொல்லி அவர்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த வாலிபன், சாப்பாடு வாங்கக்கூடிய வாலிபன் வரக்கூடிய வழியில் அவன் யோசித்தான். என்ன யோசித்தான்? இந்த 3 பங்காக பிரிக்கிறதை காட்டிலும் ஒரே பங்காக நான் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. ஆகவே அந்த சாப்பாட்டில் கொஞ்சோண்டு பாய்சனை கலந்து வச்சிடலான்னு சொல்லி பாய்சனை கலந்து வச்சுட்டான். வந்தார்கள், கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. வந்த உடனே அந்த வாலிபனை போட்டு தள்ளிட்டாங்க. அந்த 2 பேரும் ஏற்கனவே பேசி வச்சது மாதிரி 2 பேரும் இந்த தங்க நாணயத்தை பிரிக்கிறதுக்கு முன்னால் ரொம்ப வயிற்று பசி, சாப்பிட்டு நம்ம பிரிக்கலாமே என்று சொல்லி சாப்பிட ஆரம்பித்தார்கள். சாப்பிடக்கூடிய நேரத்தில் அந்த சாப்பாட்டில் பாய்சன் கலக்க ஆரம்பித்ததுனால 2 பேரும் செத்து போயிட்டாங்க. இந்த பணப்பை அப்படி இருக்கிறது. 3 பேரும் பக்கத்தில் மரித்து போனார்கள். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், இந்த பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேர் என்கிறதை பற்றி பேசினார் என்கிற ஒரு கதையை சொல்லுவாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்? நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொல்லாத பிசாசின் ஆவிகள் கடைசி காலங்களிலே பொருளாசை என்கின்ற நிலைகளை அதிகமாய் தூண்ட ஆரம்பிக்கின்றன. இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவன் நம்மை அழைத்திருக்கக்கூடிய அழைப்பே ஒரு பரதேசிக்குரிய ஒரு அழைப்பு. பரதேசியைப் போலவே நாம் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும், நமக்கு என்கின்ற ஒரு அடி நிலம் கூட சுதந்திரமானது அல்ல என்றும் கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆனால் இந்த சாத்தானுடைய தந்திரம் என்ன காரியங்களை உருவாக்குகிறது? ஒருவன் ஊழியக்காரனாக இருக்கிறது உண்டானால், ஒருவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறது உண்டானால், சபையை கட்ட வேண்டும், ஊழியத்தை பெருக்க வேண்டும், கட்டடங்களை வாங்க வேண்டும், அநேக விதமான வழிமுறைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கின்ற பல விதமான இச்சைகளை தோற்றுவித்து அவனுடைய ஆவிக்குரிய ஆழ்ந்த அனுபவமான காரியங்கள் யாவற்றையும் கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்கான பொருளாசை என்கின்ற தன்மைகளை இருதயத்தின் ஆழத்திலே உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். இந்த கடைசி காலத்தில் சாத்தானுடைய தந்திரங்களை அறியக்கூடிய ஞானம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே காணப்படாது இருக்கிறது உண்டானால் எளிதாக நீங்களும் நானும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம்.
சாத்தான் அந்த காலத்திற்கு உரியவன் மட்டுமல்ல, பழைய காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களை மட்டும் சந்தித்தவன் அல்ல. நவீன உலகத்திலும் கூட சாத்தானுடைய பங்கு பெரிய பங்காக காணப்பட ஆரம்பிக்கிறது. கம்ப்யூட்டர் யுகம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த யுகங்களில், அநேக விதமான மொபைல் போனை வைத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில், எந்தெந்த வழிகளில் எல்லாவற்றிலும் கூட மனிதனுடைய சமுதாயத்தின் காரியங்கள் யாவற்றையும் வஞ்சிக்க வேண்டும் சாத்தான் நன்றாகவே அறிந்திருக்கிறார். இவைகளை நீங்களும் நானும் ஆழமாக தெளிவாக புரிந்து கொண்டால் ஒழிய இந்த சாத்தானுடைய தந்திரங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்க உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், ஞானமான நடக்கை, சாத்தானுடைய தந்திரமான காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானேந்திரியம் உள்ள ஒரு மனிதனாக நீயும் நானும் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தர் நமக்கு பேசுகின்றார். இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு ஞானத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை சற்று ஆழமாய் வாசிக்க கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 15, 16 ஆகிய வாக்கியங்களில் இந்த காரியங்களை வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 15, 16 ஆகிய வாக்கியங்களை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து நீங்கள் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பிரயோஜனமாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல இந்த காலம் நீங்களும் நானும் நினைக்கிறதை போல நீங்களும் நானும் சோம்பி திரியக்கூடிய ஒரு காலம் அல்ல. இந்த காலம் இயங்காதிருக்கக்கூடிய ஒரு காலம் அல்ல. இந்த காலம் நீங்களும் நானும் செயல்படாதிருக்கக்கூடிய ஒரு காலம் அல்ல. கர்த்தராகிய தேவன் நமக்கு தீர்க்கமான வார்த்தைகளின் மூலம் பேசுகின்றார். இந்த காலங்களுக்கு ஏற்ற இயக்கங்களின் ஊடாக நீ கடந்து வர வேண்டும். இயக்கமற்ற கிறிஸ்தவனாய் காணப்படக்கூடிய நீயும் நானும் எழுந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஞானம் இழந்திருக்கக்கூடிய மனிதன் காலங்களை பற்றி, நேரங்களை பற்றி யோசித்து அறியாதவனாய் காணப்பட துவங்க ஆரம்பிக்கின்றான். காலங்கள் ஒரு முறை, ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கை விட்டு கடந்து போகிறது உண்டானால் திரும்ப அந்த காலங்களை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் பார்க்கவே முடிகிறது இல்லை. ஒரு காலத்தை நாம் கழிக்கிறது உண்டானால் அந்த காலத்திற்கு ஏற்ற தன்மைகள் ஒருவேளை வேற காலம் வரலாம், வேற வருஷம் வரலாம், ஆனால் அதே வருஷம், அதே நாள், அதே மணி நேரம் திரும்ப நம்முடைய வாழ்க்கை நடுவிலே நிச்சயமாகவே கடந்து வருகிறது இல்லை. இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தக்கூடிய நிலைகளிலே நம்மை அறியாத ஒரு சோம்பலான மனதை பொல்லாத பிசாசு இந்த கடைசி காலங்களிலே உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். ஒரு நல்ல ஒரு காரியத்தை இவ்விதமாய் நான் வாசிக்க நேர்ந்தது. பிசாசுகள் போட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநாடு. இந்த மாநாட்டில் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் சைடில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். இந்த மாநாட்டில் தலைமை பிசாசு என்று அழைக்கப்படக்கூடிய பொல்லாத பிசாசு உட்கார்ந்துருக்கிறான். எல்லா விதமான சின்ன சின்ன பிசாசுகள் எல்லாம் குழுமி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பொல்லாத பிசாசு எழுந்து நின்று அவன் கேட்கின்றான், தேச அரங்கிலே மகாபெரிய எழுப்புதலின் வல்லமை உருவாக்கப்பட்டிருக்கிறது. சபைகள், எல்லா விதமான சபையிலும் எல்லா ஜனங்களும் எழும்பி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா விதமான மக்களும் பழைய காலத்தை போல விழுந்து விழுந்து எழக்கூடிய ஒரு மக்களாய் இல்லாமல் ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களின் அடிப்படையிலே தீவிர கதியாய் இயங்கக்கூடிய மக்களாய் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் அவர்களை சோம்பி திரிய பண்ண வேண்டாமா? நீங்கள் அவர்களுடைய இயக்கமான காரியங்களை தடுக்க வேண்டாமா? இவைகளை பற்றி நீங்கள் என்ன விதமான விஷயங்களை பேச போகிறீங்க? ஒவ்வொரு பிசாசும் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லுச்சு. ஒரு பிசாசு பேசிச்சு, அவங்க கையில் முந்தி மாதிரிலாம் கிடையாதுங்க, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆவிக்குரிய ஆயுதங்களை கரங்களை வச்சிருக்கிறாங்க. ஆவிக்கேற்ற வைராகியங்களை வாழ்க்கையில வைத்திருக்க ஆரம்பிக்கிறதுனால அவங்க பக்கத்தில் கூட நெருங்க எங்களால் முடியல. இப்படி ஒவ்வொரு பிசாசும் பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு வயதான ஒரு பிசாசு ஒன்றை எழும்பி நின்று, இந்த கடைசி கால கிறிஸ்தவர்களை வஞ்சிக்க நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா என்று சொல்லி கேட்டது. உடனே எல்லா சின்ன சின்ன பிசாசுகள் சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. உனக்கெல்லாம் என்னையா தெரியும்? இந்த காலத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நீ பழைய காலத்து சாத்தானாய் இருக்கின்றாய். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களை வஞ்சிக்கக்கூடிய வழிமுறை உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களை வஞ்சிக்கக்கூடிய வழிமுறை உனக்கு என்ன தெரியும்? உடனே இந்த தலைமை பிசாசு அந்த வயதான பிசாசை பார்த்து கேட்டது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது இந்த வயதான கிழ பிசாசு அந்த தலைமை பிசாசை பார்த்து சொல்ல துவங்கிற்று, இப்பொழுது இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே ஒரே ஒரு செய்தியை நாம் பரம்பு செய்ய வேண்டும். என்ன செய்தி? உடனே அந்த பிசாசு சொல்லிற்று, இப்பொழுது நீங்கள் இயங்க வேண்டிய அவசரம் இப்பொழுது என்ன வந்திருக்கிறது?
கர்த்தராகிய தேவன் வருவேன் என்று சொல்லி இதுவரைக்கும் வராதிருக்கக்கூடிய காலங்களை பார்க்கிறோமே. எத்தனை காலதாமதமான காரியங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்களும் நானும் இயங்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது? இனியும் நமக்கு நாள் இருக்கிறது, இனியும் நமக்கு காலம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிர்விசார நிலைகளை மனிதனுடைய மனதிலே உருவாக்குகிறது. உண்டானால் இயங்கும் கிறிஸ்தவன் கூட சோம்பி திரிய ஆரம்பித்து விடுவார். அந்த தலைமை பிசாசு கரகோஷம் செய்து எல்லா பிசாசுகளையும் பார்த்து சொல்லிட்டு, நீங்கள் எல்லாரும் உங்கள் பணியாக கடந்து போய் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எல்லா கிறிஸ்தவ ஆலயங்களிலும் எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கு மத்தியிலும் பரம்ப செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன? காலங்களை ஆதாயப்படுத்த இப்போ உங்களுக்கு என்ன அவசரம் வந்திருக்கிறது? இனியும் நமக்கு தருணம் உண்டு, காலங்கள் உண்டு, நேரம் உண்டு. இப்பொழுது நீங்களும் நானும் விழித்து எழுந்து ஆயத்தப்பட வேண்டிய நிலைகளை நோக்கி இவ்வளவு அவசரம் காண்பிக்க வேண்டிய தன்மை என்ன என்கிறதை பற்றியதான நிர்விசார நிலைகளை தோற்றுவையுங்கள். இந்த கடைசி நாட்களில் இயங்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பார்க்கக்கூடிய மற்ற கிறிஸ்தவர்கள் பரியாசம் பண்றாங்க. அநேகம் விதமான ஜெபிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பார்க்கக்கூடிய மற்றவர்கள் அநேகம் விதமான பரியாசம் பண்ணி, கேலி பண்ணி, கிண்டல் பண்ணி, இப்ப நீ ஜெபிக்கிறதுக்கு உனக்கு என்னையா பிரச்சனை வந்திருக்கிறது? நல்ல ஒரு சமாதானம் ஒரு வாழ்க்கை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைக்குரிய காரியங்கள் ஒண்ணுமே வரவில்லையே. இல்லை பிரியமானவரே, காலங்களை நீயும் நானும் ஆதாயப்படுத்தாமல் இருக்கிறது உண்டானால் ஒரு நாளில் நீங்களும் நானும் வெட்க முகத்தோடு கூட கர்த்தருக்கு முன்பதாக நாம் மெய்யாகவே நிற்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட துவங்க ஆரம்பித்து விடுவோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, காலங்களை பற்றியதான அறிவு, என் ஓட்டத்தினுடைய இறுதி எப்படியாய் இருக்கும், இந்த காலங்களை எப்படியெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயனாக்க வேண்டும், இந்த காலங்களுக்கு ஏற்ற ஓட்டம் என்றால் என்ன, காலங்களுக்கு ஏற்ற வளர்ச்சி முறை என்றால் என்ன, இவைகளை நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள துவங்கினால் மட்டும்தான் இந்த காலங்களுக்கு ஏற்ற நடக்கைகளின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போகக்கூடிய மக்களாய் விளங்க முடியும். இந்த காலங்களை மட்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆதாயமாக்காமல் இருக்கிறது உண்டானால் காலங்களை நீங்களும் நானும் இழந்து போக ஆரம்பிச்சிருவோம். காலங்கள் தப்பி அநேக விதமான மக்கள் வேதனைப்படுகிறதை போல சில எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கக்கூடிய பிள்ளைகிட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாரும் தேர்வு எழுதுகிறதுக்கு முன்பதாக எங்களை கடிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க, இரவெல்லாம் உட்கார்ந்து படின்னு சொன்னாங்க, எல்லா விதமான காரியங்களையும் நேர்த்தியாக நீ கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம், எந்த வினாக்களுக்கும் தகுதியான விடைகளை எழுதக்கூடிய அளவிற்கு உன்னுடைய மைண்டை நீ ரொம்ப ஷார்ப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பெல்லாம் நாங்கள் அவங்கள பார்த்து நாங்கள் கேலி பண்ணோம், பரியாசம் பண்ணோம். இந்த வயசானவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதே தான் வேலை, வந்த உடனே படி, உட்கார்ந்தா படி, நின்னா படி, போனா படி என்று சொல்லி இப்படியே படிப்பு என்கிற காரியங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகிறார்களே. காலங்கள் தப்பி யோசிக்கக்கூடிய அந்த மனுஷனுடைய வாலிபனுடைய நிலைகளை பாருங்க. அவங்க யோசிப்பான், அந்த காலங்களெல்லாம் படிக்கக்கூடிய காலங்களெல்லாம் முடிந்து வேலை தேடக்கூடிய நேரம் வரக்கூடிய அந்த நேரத்தில் அவன் யோசிப்பான், ஐயோ நான் சற்று ஆழமாய் படித்திருக்கிறது உண்டானால் இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் எளிதாக நான் பெற்றிருக்க முடியுமே. எத்தனை கம்பெனிகளில் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஏறி இறங்கி இருக்கக்கூடிய இந்த அனுபவங்களை நான் பார்க்கிறேனே, அந்த காலங்களை நான் சரியாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறது உண்டானால் காலம் தப்பி யோசித்து பிரயோஜனம் இல்லை. காலம் தப்பி காரியங்களை யோசிக்கிறதுனால எந்த விதமான ஆதாயம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை. ஆகவேதான் உங்கள் காலங்களையும் என் காலங்களையும் பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். சரி, இப்போ இருக்கக்கூடிய இந்த காலத்தில் என்னென்ன காரியங்களை பற்றியதான அறிவும் உணர்வும் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும். சில காலங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த காலங்களுக்கு ஏற்ற வளர்ச்சியும் இந்த காலங்களுக்கு ஏற்ற வல்லமையும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய மகிமையை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். காலங்களை பற்றி சில விஷயங்களை நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். சற்று ஆழமாய் கவனித்து பாருங்கள். வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே 14வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 14-15 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து தேவாலயத்திலே இருந்து அவன் புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கக்கூடியவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது, பூமியினுடைய பயிர்கள் எல்லாம் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, அறுக்கக்கூடிய காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பூமியில் அந்த வானத்திலே வீற்றிருக்கக்கூடிய மேகங்களின் மேல் வீற்றிருக்கக்கூடியவரை பார்க்கக்கூடிய தூதன் வந்து சொல்லுகின்றான், அறுவடையின் காலம் வந்தாயிற்று, பூமியினுடைய பயிர்கள் எல்லாம் இப்பொழுது மெய்யாகவே அறுவடைக்கு ஆயத்தமான நிலையிலே காணப்படுகிறதை பார்க்கிறேன். ஆகவே நீர் உம்முடைய கரங்களிலே வைத்திருக்கக்கூடிய அரிவாளை நீட்டி அந்த பயிர்கள் எல்லாவற்றையும் அறுத்துவிட வேண்டும்.
அப்படின்னா இந்த பயிர்கள் அறுவடையாக்கப்படுகிறதற்கு முன்பதாக பயிர்கள் முதிர வேண்டிய காலம் இருக்கிறது. அந்த காலம் எப்போ வரணும்? இப்பவே நீங்களும் நானும் முதிர்வை நோக்கி கடந்து போக ஆரம்பித்தால்தான் அந்த காலத்திலே, அறுவடையின் காலத்திலே நீங்களும் நானும் வெட்கப்படாத ஒரு மனிதனாக நிலையாக நிற்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்க முடியும். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? இது நீங்களும் நானும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே பயிர்கள் முதிர்வடையக்கூடிய நிலைகளை நோக்கி கடந்து போக வேண்டிய காலம். ஏதோ கற்றோம், ஏதோ வந்தோம், ஏதோ பிரசங்கத்தை கேட்டோம், ஏதோ காரியங்களின் ஊடாக நம்ம கடந்து போனோம், ஏதோ காரியங்களை நமக்கு முன்பதாக அறிவித்தாங்க. இல்லை இல்லை, இது நீயும் நானும் முதிர்வடையும்படியாக உனக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய பாடம், உனக்கும் எனக்கும் கற்பிக்கப்படக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முதிர்வின் நிலையை நோக்கி கடந்து போக வேண்டும். எப்பொழுது அந்த பயிர்கள் சரியான பருவத்தில் முதிர்வை நோக்கி வருகிறதோ அப்பொழுதுதான் அந்த தேவதூதன் ஒருவன் அந்த மேகங்களின் மேல் உட்கார்ந்திருக்கக்கூடியவரை பார்த்து அவன் சொல்லுவான், இதோ பயிர்கள் எல்லாரும், எல்லா விதமான பயிர்களும் அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. அப்படின்னு அர்த்தம், முதிர்ந்த பயிர்களாக காணப்படுகிறது. அரைகுறை வளர்ச்சியோடு கூட காணப்படாத நிலை, எல்லா காரியங்களையும் கற்று உணர்ந்திருக்கக்கூடிய தன்மைகளை தன் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி அவைகள் எல்லாவற்றிற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் நல்ல ஒரு வசனம், இவ்விதமான ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறது, கர்த்தராகிய தேவனுடைய வருகை நாளை சந்திக்கும்படிக்காக எந்த வரத்திலும் யாதொரு வரத்திலும் குறைவில்லாமல் நீங்கள் உங்களை காத்து கொண்டவர்களாக இருக்கிறீர்களே. எப்படி சொல்றாரு பாருங்க, ஆண்டவராகிய தேவன் தந்த எந்த விஷயத்திலும், எந்த காரியத்தினுடைய அடிப்படையிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவில்லாமல் அவருடைய வருகையை சந்திக்க காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். அந்த நேரத்தில் போய் இதோ நான் அங்கே போறேன், இதோ நான் இங்கே போறேன், இந்த ஒரு காரியத்தை நான் சரியா செய்யல, எந்த ஒரு காரியம் இல்லை இல்லை. இதுதான் நீயும் நானும் ஓடி ஓடி உழைத்து நம்முடைய பருவங்களை ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக முதிர் நிலையை நோக்கி அழைத்து கொண்டு போக வேண்டிய காலம் இது. இந்த காலத்துல தான் நீங்களும் நானும் ஆவிக்கேற்ற கிரியைகளை செய்து முதிர்வை நோக்கி கடந்து போகணும். இனியும் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அரைக்குறையான நிலைகளோடு கூட காணப்படுகிறது. எப்படி? இன்னும் என்னால் ஜெபிக்க முடியலங்க, இன்னும் என்னால் பைபிள் வாசிக்க முடியல, இன்னும் நான் விழுந்து எழுந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் காணப்படுகிறேன். இந்த நிலையிலே நீயும் நானும் எத்தனை ஆண்டு காலம் நிற்க போகின்றோம்? முதிர்வை நோக்கி நீயும் நானும் என்றைக்கு நாம் நம்முடைய அடிச்சுவடுகள் எடுத்து வைக்க போகின்றோம்? கர்த்தர் அதைத்தான் சொல்கின்றார். பயிர்கள் முதிரக்கூடிய காலம் வரும் பொழுது அறுவடைக்கு ஆயத்தமாக எஜமானுடைய அறிவாள்கள் நம்மேல் நீட்டப்படுகிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சும்மா வசனத்தை கேட்கிறது பிரயோஜனம் இல்லை, வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்கிறது பிரயோஜனம் இல்லை. என் வாழ்க்கை முதிர்வின் நிலையை நோக்கி கடந்து போகிறதா? என்னுடைய அனுபவம் முதிர்வின் நிலையை நோக்கி கடந்து போகிறதா? நான் பெற்றிருக்கக்கூடிய ஆவிக்குரிய வரங்கள் முதிர்வை நோக்கி கடந்து போகிறதா? நான் பெற்றிருக்கக்கூடிய ஆண்டவரோடு கூட வைத்திருக்கக்கூடிய ஐக்கிய முதிர்வை நோக்கி கடந்து போகிறதா? இந்த விஷயத்தை நாள்தோறும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவன் தான் ஞானவான், அவன்தான் புத்திசாலி. அவன் தன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை குறித்து எல்லா விதமான தன்மைகளையும் துலாம்பரமாய் புரிந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். இயேசுவின் வாழ்க்கையை பாருங்கள். எந்த இடத்திலாகிலும் ஆண்டவராகிய தேவன் தடுமாறி நின்றாரா பாருங்கள். ஒவ்வொரு நாளும் தன்னை அவர் ஆராய்ந்து பார்த்து பிதாவுக்கு முன்பதாக நிற்க நான் என்னுடைய திராணிகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன, ஒவ்வொரு காரியங்களையும் அநேகம் வழிகளின் மூலமாய் இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டவராய் பிதாவுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய திராணியை சரியான பருவத்தில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பித்தார். ஆண்டவராகிய தேவனுடைய சிலுவையின் மரணத்தின் நாளில் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய இயேசு கிறிஸ்து எங்கேயாச்சும் போய் சொல்றாரா பாருங்க, ஐயோ ஆண்டவரே, இந்த ஒரு விஷயத்தை நான் இன்னும் செய்யாம விட்டுட்டேன், இந்த ஒரு காரியத்தை நான் இன்னும் அரைகுறையாக நான் வச்சிருக்கிறேன், என் சீஷர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை இன்னும் நான் பாதி விஷயத்தை நான் சொல்லலை, எங்கேயாச்சும் சொல்றாரா பாருங்க. பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணும்போது, நீர் என்னென்னலாம் சொல்ல சொன்னீரோ எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிட்டேன், எதையெல்லாம் நீங்க கற்றுக் கொடுக்க சொன்னீரோ எல்லா காரியத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதிர்வை நோக்கி நகரக்கூடிய ஒரு தன்மை, முதிர்வை நோக்கி நீயும் நானும் கடந்து போகணும். இனியும் கூட நான் என்னுடைய இந்த வளர்ச்சியில சரியில்லை, அந்த வளர்ச்சி இனியும் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இல்லை. இது நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முதிர்ச்சியை நோக்கி கடந்து போகக்கூடிய பருவம். ஏனென்றால் ஆண்டவராக தேவன் தன்னுடைய மந்தையிலே தன்னுடைய பரிசுத்தமுள்ள ராஜ்யத்திலே சேர்க்கும்படி அறிவாளை நீட்டக்கூடிய காலம் வந்துருச்சு.
இந்த காலத்தில் நீங்களும் நானும் வாழாதிருக்கிறது எப்படி? இந்த காலத்தில் வாழாவிருக்கிறது உண்டானால் தேவனுடைய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையில இழந்து போக ஆரம்பிச்சிருவோம். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், இந்த கடைசி காலத்தில் ஞானேந்திரியம் உள்ளவர்கள் என்ன காரியத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என் ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என் எஜமானுடைய பரிசுத்தமுள்ள பண்டசாலையிலே கொண்டு போய் என்னை நிறுத்தக்கூடிய அளவிற்காக என்னுடைய பயிர்கள், என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய விளைச்சல்கள் எல்லாம் முதிர்ந்த நிலையில் காணப்படுகிறதா என்கிறதை இந்த காலத்தில் ஞானேந்திரியம் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கின்றார். நீங்களும் நானும் என்னைக்காச்சும் ஆராய்ச்சி பார்த்தது உண்டான யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது எதிலே ஞானம் இருக்க வேண்டும்? இந்த ஞானத்தினுடைய அடிப்படையிலே உங்கள் ஆவிக்குரிய நிலைகளிலே சரியான முதிர்ச்சியை நோக்கி கடந்து போகிறீரா என்று அறியக்கூடிய ஞானம் உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் வர வேண்டியது அவசியம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொஞ்சம் நிதானமா வாசிங்க. 1 பேதுரு 4:17 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே எங்க வருதா? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. துவங்கக்கூடிய காலம் நம்ம வீட்டில தான் நியாய தீர்ப்பு துவங்க போகிறதா? வாசிங்க. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத மக்களுடைய முடிவு என்னமாயிருக்கும். கர்த்தர் சொல்லுகின்றார், இரண்டாவது காரியம் என்ன ஞானம் எனக்கு இருக்கணும்? நியாய தீர்ப்பிலே நிற்க நான் தகுதி உள்ளவனாய் இருக்கிறேனா? என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்க நான் தகுதி பெற்றவனாய், பாத்திரமுள்ளவனாய் இருக்கிறேனா? என் தேவனாகிய கர்த்தர் என்னை பார்க்கும் பொழுது நல்லது, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனை சொல்ல முடியுமா? என் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நான் சரிவர இயங்க ஆரம்பித்தேன். சரிவர நான் என்னுடைய ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தேன். ஆண்டவராக தேவன் தந்த எல்லா பொறுப்பையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே சரியாய் நிறைவாக்கி முடித்தேன். உன்னாலும் என்னாலும் பேச முடியுமா? ஞானம் உள்ளவன் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்க ஆரம்பிக்கின்றான், நிதானித்து அறிய ஆரம்பிக்கின்றான். என்னுடைய ஓட்டத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? என் தேவனுக்கு முன்பதாக நான் என்னை நிறுத்தக்கூடிய ஆயத்தம் உள்ளவனாய் இருக்கிறேனா? நியாய தீர்ப்பின் நாள் என்று ஒன்று வரப்போகிறது. இந்த நியாய தீர்ப்பின் நாளை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? நியாயம் தீர்க்கப்படக்கூடிய அந்த நாளிலே பரிசுத்தவானும் பாவியும் ஒரு சேர தேவனுடைய சிங்காசனத்தின் முன்பதாக போய் நிற்பார்கள். பரிசுத்தவான் உண்மையாகவே சரியான பரிசுத்த நிலையிலே அவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை காத்துக்கொள்கிறது உண்டானால் அதற்கேற்ற பலனை அவன் பெறுவான். பாவியானவன் ஆண்டவராக தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணக்கூடிய காரியத்திற்கு ஏற்ற பலனை அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே பெற்றுக்கொள்ளப் போகின்றான். 2 பேரும் போய் நிற்கணும். ஆண்டவராக தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படக்கூடிய பரிசுத்த நிலையில் அழைக்கப்படக்கூடிய நீயும் போய் நிற்கணும். பாவம் செய்யக்கூடிய மனுஷனும் போய் நிற்கணும். 2 பேருக்கும் நியாயம் தீர்க்கக்கூடிய கர்த்தருக்கு முன்பதாக நான் என்னுடைய நிலைகளில் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன்? நான் என்னுடைய ஒவ்வொரு விதமான அழைப்பிலே எப்படிப்பட்ட ஓட்டத்தை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? சும்மா நான் ஆவிக்குரிய மனுஷன் என்று சொல்லி எங்கும் அங்கும் மாறுதண்டி கொண்டு பேசக்கூடிய ஒரு காரியம் அல்ல. நானும் ரட்சிக்கப்பட்டவன், நானும் ஊழியம் பார்க்கிறேன், நானும் பிரசங்கம் இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய நியாய தீர்ப்பு நீங்களும் நானும் நினைக்கிறதை போல அல்ல. அது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளிந்திரியங்கள் யாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வலிமை பெற்றது அந்த நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பின் நாளை குறித்து ஆண்டவராகிய தேவன் பேசும்போது எல்லா விதமான பராக்கிரமசாலிகள், பலசாலிகள் முதற்கொண்டு மனம் கசந்து அழுவார்களாம். இந்த செப்பனியா தீர்க்கதரிசி ரொம்ப நேர்த்தியாக எழுத ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பின் நாளை பார்க்கக்கூடிய எல்லா ஜனங்களும் மனம் கசந்து அலறுவார்கள். பராக்கிரமசாலி என்று அழைக்கப்படக்கூடியவன் கூட அழுது புலம்புவானாம். அந்த நியாய தீர்ப்பின் நாள் அத்தனை பயங்கரம் வாய்ந்தது. ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே ஒரு முறை நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு காட்சி ஒன்றை விதமாய் காண்பித்தார். நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த நேரம் எப்படி இருக்கும் என்கிறதை பற்றிதான ஆவிக்குரிய அனுபவங்களை ஆண்டவராகிய தேவன் எனக்கு காண்பித்தார். நியாயஸ்தலம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் நிற்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைகளை கர்த்தராகிய தேவன் எனக்கு தந்தார். அங்கே போய் நான் நிற்கிறேன். ஆண்டவராகிய தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, அங்கே இருக்கக்கூடிய அநேகம் விதமான ஜனங்கள், எல்லா ஜனங்களும் பாவிகளும் பரிசுத்தவான்களும் எல்லா ஜனங்களும் நிற்கிறாங்க. பின் வரிசையில் நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பின்னால் இருக்கக்கூடிய நான் பார்க்கக்கூடிய பார்வையில் எதை நான் பார்க்கிறேன்? கர்த்தர் வேற யாரையுமே பார்க்கல, என்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு, ஒரு பயம். நான் அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கின்றார், ஆனால் அவருடைய பார்வை ஒட்டுமொத்த பார்வையும். அதன் பின்புதான் நான் யோசித்து பார்த்த பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவ தூதன் ஒருவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். எல்லாருடைய கண்களுக்கும் முன்பதாக இயேசு அவர்களைத்தான் பார்க்கிறார் என்கின்ற
பயமும் அச்ச உணர்வும் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும் என்கிறதை பற்றி அவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். நான் எதுக்கு சொல்கிறேன், என் வாழ்க்கையில் தவறுக்குரிய காரியங்களை நான் இழைக்காதிருக்கிறது உண்டானால், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நான் பெற்றுக்கொள்கிறது உண்டானால், நியாய தீர்ப்பின் நாள் எனக்கு இனிமை, சந்தோஷம். என் தேவன் என்னை பார்க்கிறது எனக்கு பரவசம். என் தேவனுடைய ராஜ்யத்திலே மகிமை பொருந்தினவனாக நான் நிற்பேன். இந்த ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே பரவசத்தை தோற்றுவிக்கும். இதே நேரத்தில் கான்ட்ரவர்சியாக யோசிச்சு பாருங்க. நியாய தீர்ப்பின் நாளிலே ஒன்றுமே செய்யாமல் நான் நிற்கிறேன் என்று சொன்னால், இயேசுவின் பார்வை என்னை அறியாத கலக்கத்தை தோற்றுவிக்கும், என்னை அறியாத பயத்தை உருவாக்க ஆரம்பிச்சிடும். அவர் எங்கே என்னை பார்த்து கேட்டுருவாரு, என்னுடைய காரியங்களை குறைவுகளை குறித்து எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக பேசிவிடுவார் என்கின்ற அச்சமும் பயமும் நாணமும் மகா பெரிய வெட்கமும் அந்த நாளிலே உருவாக்கப்படுகிறதற்கு முன்பதாக நியாய தீர்ப்புக்காக இப்பொழுது இருந்தே தேவனுடைய பிள்ளையை நீயும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எது நமக்கு ஞானம்? காலங்கள், எந்த காலங்களை பிரயோஜனப்படுத்த வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல நியாய தீர்ப்பு வரக்கூடிய அந்த நாள், அது யாருக்கோ வரக்கூடிய தீர்ப்பு என்று அல்ல, யாரையோ கர்த்தராக தேவன் தீர்க்கப் போகிறார் என்று அல்ல. நிறைய பேர் அப்படித்தான் யோசிக்கிறாங்க, யாரையோ கர்த்தர் தீர்க்கப் போகிறார், பாவிகளை கர்த்தர் இல்லை இல்லை. நியாய தீர்ப்பிலே உட்படக்கூடிய மனிதர்கள் யார் யார் என்றால், இந்த உலகத்திலே ஆரம்ப நாட்களிலே தோற்றமெடுத்திருக்கக்கூடிய அந்த மனிதன் துவங்கி இன்றைக்கு வரைக்கும் காணப்படக்கூடிய நீயும் நானும் போய் நியாய தீர்ப்பிலே நிற்கணும். யாருக்கு அங்கே there is no excuse, யாருக்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. எல்லா மனிதனும் நியாயாசனத்தின் முன்பதாக நின்றே தீர வேண்டும். அந்த நியாயாசனத்தை சந்திக்க இப்பொழுதிருந்தே ஆயத்தப்படக்கூடிய ஞானம் உனக்கும் எனக்கும் வர வேண்டும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கடைசி காலத்திலே வரக்கூடிய ஓட்டம், எனக்கே நான் பிரியமாய் நடவாமல் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற வண்ணமான ஒரு நடக்கையின் ஊடாக வர வேண்டும் என்றால், ஒளியிலே நடக்கக்கூடிய ஒரு நடக்கை, ஞானேந்திரியம் நிறைந்த ஒரு வாழ்க்கையின் ஊடாக நான் கடந்து போக வேண்டும் என்றால், எது ஞானம் என்று கர்த்தர் நமக்கு சொன்னார். இந்த கடைசி காலங்களிலே என்னை நான் நிதானித்து அறியும் ஞானம். காலங்கள் தோறும் என்னை நான் ஆராய்ச்சி பார்க்கணும். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்தவுடனே, காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை. சுகர் பேஷண்ட்டை போய் பாருங்கள், அவர்களுக்கு அந்த சுகருக்குரிய அந்த காரியம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு 3 முறை 5 முறை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இங்கே ஜாஸ்தியாச்சா, குறைஞ்சி போயிடுச்சா, ஜாஸ்தியாச்சா, குறைஞ்சி போயிடுச்சா. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் உன்னை நீயே உய்த்து ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை நான் என்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஞானம் நிறைந்த வாழ்க்கை உனக்கும் எனக்கும் உரியதாய் காணப்பட வேண்டும். இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஞானம் பெற்ற ஒரு மனிதனாக, ஞானம் பெற்ற ஒரு மனுஷியாக நீ உன்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை மாற்றிக்கொள்கிறது உண்டானால், காலங்களை பிரயோஜனப்படுத்தும் ஞானம், சாத்தானுடைய தந்திரங்களை அறியக்கூடிய ஞானம் உனக்கும் எனக்கும் உரியதாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த கடைசி கால யுத்தத்திலே கர்த்தரை நான் என்னோடு கூட வைத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே யுத்தத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நம்மால் கட்டாயமாகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் கடைசி காலங்களிலே ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும், கர்த்தரை நான் என்னோடு கூட வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஒளியில் நடக்கும் அனுபவம், ஞானம் நிறைந்த வாழ்க்கை என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களுக்கு கற்பித்து தந்தீரே. சாத்தானையும் அவனுடைய தந்திரங்களையும் அறியக்கூடிய ஞானம், காலங்களை அந்தந்த நாட்களுக்கு ஏற்ற வண்ணமாய் பயன்படுத்தக்கூடிய ஞானம் எங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களுக்கு பேசி சொன்னீரே. இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தைகளை வலியுறுத்த ஆண்டவர் சித்தம் வைத்தீரோ, ஆகவே அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர்கள் சரியாய் தங்கள் வாழ்க்கையிலே புரிந்து கொண்டு அவைகளுக்கு ஏற்ற வளர்ச்சியின் ஊடாக கடந்து வந்து கர்த்தராகிய உம்மை தங்களோடு கூட வைத்துக்கொண்டு கடைசி கால யுத்தத்திலே ஜெயம் பெற்ற ஒரு மக்களாய் விளங்க கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் நீர் அப்படியே இந்த கடைசி காலத்திற்கு என்கின்ற ஆயத்த அனுபவங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் அவர்களை பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒளியிலே நடக்கும் பிள்ளைகளாக, ஞானம் நிறைந்தவர்களாக நாம் நம்மை காத்துக்கொள்கிறது உண்டானால், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட துணையாய் வருகிறதையும், ஞானத்திலே 2 வகையான ஞானத்தை பார்த்தோம். சாத்தானுடைய தந்திரங்களை அறியக்கூடிய ஞானம், காலங்களை பயன்படுத்தக்கூடிய ஞானங்களை சரியாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறது உண்டானால் வெற்றி நிச்சயம். காரணம், சேனைகளின் அதிபனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.